Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாப்பாக்கு நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன கொடுக்க போறேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு கேரட் ஒரு பொட்டேட்டோ நான் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இத நம்ம வேக வச்சு நம்ம பாப்பாக்கு மிக்ஸில அரைச்சு நம்ம கொடுக்க போறோம். நீங்க இந்த மாதிரி தண்ணில பாயில் பண்ணியும் கொடுக்கலாம். அப்படி இல்லனா நம்ம இட்லி குக்கர்ல ஸ்டீம் பண்ணியும் மிக்ஸி ஜார்ல அரைச்சும் கொடுக்கலாம். இந்த ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ நீங்க அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் ஒரு கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணியில நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு பொட்டேட்டோவும் நல்லா சின்ன சின்ன பீஸா நான் அரைஞ்சு சேர்த்துக்கிறேன். நீங்க கேரட்டும் பொட்டேட்டோவும் ரொம்ப மெலிசா நீங்க அரைஞ்சு போடணும். இப்போ கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பை பத்த வச்சிட்டு இது நல்லா நம்ம வேக விட போறோம். இந்த கேரட் பொட்டேட்டோ மசியல் பாத்தீங்கன்னா நீங்க 6 மந்த்க்கு மேல இருக்கிற பேபிக்கு ட்ரை பண்ணலாம். பட் 6 மந்த் ஆனதுக்கு அப்புறம் நீங்க சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கேரட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு கேரட் கொடுத்து பேபிக்கு நல்லா செட் ஆச்சு அப்படினதுக்கு அப்புறம் நீங்க பொட்டேட்டோ தனியா கொடுக்கலாம். ஒரு 2 மந்த் ஆனதுக்கு அப்புறம் கேரட் அண்ட் பொட்டேட்டோ ரெண்டுமே ஒண்ணா சேர்த்து நம்ம கொடுக்கலாம். காய்கறிகளை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம பேபிஸ்க்கு கொடுக்கலாம். இது கூட நீங்க பச்சை பட்டாணியும் நல்லா வேக வச்சு இது கூடவே மசிச்சு நீங்க கொடுக்கலாம். நான் இன்னைக்கு கேரட்டும் பொட்டேட்டோ மட்டும் வேக வச்சு கொஞ்சமா உப்பு போட்டு நான் மசிச்சு கொடுக்கிறேன். 1 இயர்க்குள்ள இருக்க பேபிக்கு நீங்க கொஞ்சம் உப்பு போடாதீங்க. 1 இயருக்கு மேல இருக்கிற பேபிஸ்க்கு நீங்க உப்பு போடுங்க. நான் என் பாப்பாக்கு பாத்தீங்கன்னா இப்போ 12th மந்த் ரன்னிங்ல இருக்கு. நான் கொஞ்சமா பாத்தீங்கன்னா அவளுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ கேரட்டும் நல்லா வெந்துடுச்சு, பொட்டேட்டோவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இத ஆற வச்சிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸில அரைச்சு எடுத்து அதுக்கு அப்புறம் நான் பாப்பாக்கு ஊட்டலாம். இது ரொம்பவே ஈஸியான ஒரு ஃபுட். நீங்க ஃபர்ஸ்ட் பேபிக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினும்போது எல்லா பேரண்ட்ஸுமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரட் கொடுப்பாங்க, பொட்டேட்டோ கொடுப்பாங்க. அத நல்லா மிக்ஸில அரைச்சு கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா முழுங்குறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. வெயிட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு பொட்டேட்டோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட நீங்க அரைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமா நெய் சேர்த்து குழந்தைகளுக்கு ஊட்டி விடுங்க. இப்போ நம்ம இத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் கொஞ்ச நேரம் மிக்ஸி ஜார்லயே ஆற விட்டுற போறேன். அதுக்கு அப்புறமா எடுத்து அரைச்சு நம்ம குழந்தைக்கு ஊட்டி விடலாம். பாப்பாக்கு இந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோ ரொம்பவே பிடிக்கும். அவளுக்கு இது கொடுத்தாவே அவ அதை ஃபுல்லா சாப்பிட்டு எடுப்பா. அந்த அளவுக்கு இந்த கேரட் அண்ட் பொட்டேட்டோ அந்த மசியல் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இதை சூப்பரா அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாப்பாக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பேபி ஃபுட்ஸ் ரிலேட்டட் டவுட் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். நான் அது கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இது சாப்பிட்டு முடிச்சதும் பாப்பாக்கு நாங்க போட்டோ ஷூட் பண்ணோம். சோ அந்த போட்டோஸ் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.